எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வாரம் நான் என்னென்ன காய்கறி எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன், அப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதுக்கு எவ்வளவு செலவாச்சு, நான் எப்படி இதை பட்ஜெட் பண்ணி வாங்குறேன், அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான லஞ்ச் மெனு, இது எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள், இது ஒரு கிலோ 120 ரூபா சொன்னாங்க. நான் எடுத்தது 110 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. கிரேப்ஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபாய். பெரிய வெங்காயம் இது முதல்ல வித்துட்டு இருந்தவங்ககிட்ட வாங்கிட்டேன். அவங்க 1.25 கிலோ 50 ரூபான்னு என் தலையில கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வேற பக்கமும் வெங்காயம் நான் வாங்கிட்டேன். ஸோ அதையும் காட்டுறேன். சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா 2 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன். இது நல்லா நாட்டு வெங்காயம், நல்லா இருந்தது. அடுத்ததா பெரிய வெங்காயம் 2 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன். ஸோ ஒரு இடத்துல 1.25 கிலோ 50 ரூபாய், இன்னொரு இடத்துல 2 கிலோ 50 ரூபாய். ஸோ எப்போ சந்தைக்கு போனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு வாங்குங்க. 4-5 இடத்துல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க விலை கம்மியோ எங்க குவாலிட்டியோ இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேரட் 10 ரூபாய், இளஞ்சம்பழம் 10 ரூபாய், பீன்ஸ் 10 ரூபாய், பச்சை மிளகாய் 10 ரூபாய், காலிஃபிளவர் 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 20 ரூபாய். இது எல்லாமே கொஞ்சம் பொடி உருளைக்கிழங்கு தான். அப்புறம் இங்கே நான் பட்டை, அப்புறம் அன்னாசி பூ, இது ரெண்டையுமே வாங்கிட்டேன். நார்மலா நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டிமார்ட்ல வாங்க மாட்டேன். இதெல்லாம் சந்தையில தான் வாங்குவேன். அதனாலதான் டிமார்ட் வீடியோல உங்களுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் நான் காட்டியிருக்க மாட்டேன். அடுத்ததா இஞ்சி பாத்தீங்கன்னா 20 ரூபாய், 10 ரூபாய்க்கு கூட வச்சிருந்தாங்க. என்கிட்ட வீட்டுல சுத்தமாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் 20 ரூபாய்க்கே வாங்கிட்டேன். அடுத்ததா தேங்காய் 3 வாங்கியிருந்தேன். இது 60 ரூபாய். ஃபர்ஸ்ட்ல 3 தேங்காய் 50 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் 60 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்ததா புதினா 10 ரூபாய். டோட்டலா பாத்தீங்கன்னா 540 ரூபாய் வந்துச்சு. இதுல ஃப்ரூட்ஸையும் பட்டை கிராம்பு எல்லாம் கழிச்சிட்டோம்னா 170 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு 370 ரூபாய் வருது. இதுதான் இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங் பட்ஜெட். இதுல மெயினா பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு 200 ரூபாய் போயிருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நான் வெங்காயம் மேக்சிமம் பல்கா தான் வாங்கி வச்சுக்குவேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழம்பெல்லாம் பச்சை தண்ணி மாதிரி வச்சா யாருக்கும் பிடிக்காது. கொஞ்சம் திக்னஸா தான் வைக்கணும். அதனால வெங்காயம், தக்காளி, தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிறைய போட்டு வச்சோம்னா தான் டேஸ்டும் நல்லா இருக்கும், குழம்பு திக்னஸா இருக்கும். நிறைய சாப்பிட்றத விட கொஞ்சமா சாப்பிட்டாலும் கொஞ்சம் வாய் ருசியா சாப்பிடணும். அதுதான் எங்க பாலிசி. அதுக்காக மேக்சிமம் நம்ம வெங்காயம் வாங்கிட்டோம். இது நமக்கு ஒரு 3 வாரத்துக்கு மேலேயே வரும். ஸோ அது தீர்ந்தக்கு அப்புறம் தான் அடுத்த வெங்காயம் வாங்குவேன். நான் மேக்சிமம் வெங்காயம் இப்படித்தான் பிளான் பண்ணிக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு அது அழகு பார்க்க நம்ம வாங்குறதுல நல்லா சமைச்சு சாப்பிடணும், அதுக்காக தான் வாங்குறோம். அதனால நாங்க இப்படித்தான் வாங்கிக்குவோம். இனி நெக்ஸ்ட் மெனு பிளான் பார்க்கலாம். இப்போ மெனு பிளான் பார்க்கலாம். சண்டே பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான். இந்த வாரம் சிக்கன் எடுத்திருந்தோம். சிக்கன் பிரியாணியும், சில்லி சிக்கனும், தயிர் பச்சடியும். மண்டே பாத்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி எங்கிருந்து வந்தது பாத்தீங்கன்னா போன வாரம் வாங்கின காய்கறியில பேலன்ஸ் உள்ளதுதான். ஒரு 2 முள்ளங்கி, கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு சுரக்காய், அப்புறம் 1 கிலோ தக்காளி, எலுமிச்சம்பழம், கேரட் இதெல்லாம் இருந்தது. அது போக இந்த வாரம் வாங்கின காய்கறியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனாலதான் போன வாரம் வாங்கின காய்கறியை முதல்ல செஞ்சுட்டேன். முள்ளங்கி சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் திங்கக்கிழமையே வச்சுட்டேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா தக்காளி ரசம், காலிஃபிளவர் சில்லி, சுரக்காய் சாம்பாரும், உருளைக்கிழங்கு பொரியலும். தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா புதினா புலாவும், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியலும். ஃப்ரைடே கதம்ப சாம்பாரும் அப்பளமும். சாட்டர்டே லெமன் ரைஸும், உருளைக்கிழங்கு பொரியலும். இதுதான் இந்த வாரத்துக்கான லஞ்ச் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.